நீ காசு கொடுத்தேன்னா உனக்கு பதவி, முத்துலட்சுமி காசு கொடுத்தா முத்துலட்சுமிக்கு பதவி. இதை ஊழல் கட்சியாகி நம்ம கட்சி பேரை கெடுக்க வேண்டாம். ஆல்மோஸ்ட் நான் தான் மகளிர் அணின்றது தெரிஞ்சிருச்சு. இந்த நேரத்துல நீங்க எப்படி மாத்தீங்க? இல்ல புசியா நந்தா மாத்த சொன்னாரு, அவர் தான் உன் பேரை மாத்த சொன்னாரு. நிஜமா பிரெக்னன்ட் ஆகக்கூடாதா? பிரெக்னன்ட் லேடிஸ் யாரும் கெட்டா இருக்க கூடாதா? நல்ல வேலைக்கு போறவங்க யாருமே இதுக்கு கெட்டா இருக்க கூடாதா? இதுக்கு எதுவுமே இல்லாம வேலை விட்டு இல்லாம தண்டமா ஒன்னத்துக்கு லாய்க்கு இல்லாதவங்க மட்டும்தான் இதுல இருக்கணுமா? மதுரை தெற்கு மாவட்ட மகளிர் அணியா இருந்து நான் அந்த போஸ்டிங்ல இருந்து இப்ப எடுத்துட்டு வேற ஒரு முத்துலட்சுமி டெடிய போட்டிருக்காங்க. முதல்ல அமைப்பாளர், அப்புறம் இணை அமைப்பாளர், அப்படி வரிசையா வரும். எனக்கு கீழே ஒருத்தவங்கள நான் போட்டிருந்தேன். ஆனா அவங்கள எடுத்துட்டு முத்துலட்சுமி கேண்டிடேட்டை தான் நான் போட்டே ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கே தெரியாம தலைமையில அவங்க நேம் கொடுத்திருந்தாங்க. அது ஏன்னு கேட்டதுக்கு நீ யார் அதை கேட்கன்னு ஒரே சண்டை. என்ன கேஸ்ட் பாக்குறாரா வைக்கிறாரா? கேஸ்ட் பாக்குறாங்க வைக்கிறாங்க, நீயே பாரு, உன்னையும் தூக்கிட்டு கடைசி முத்துலட்சுமியை தான் போடுவாங்க கேஸ்ட் வைஸ் பார்க்கும்போது அப்படின்னாங்க. நான் அவர் அந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படியெல்லாம் போட மாட்டாரு அப்படின்லாம் சொல்லி அவருக்கு நான் அவ்வளவு சப்போர்ட் பண்ணேன். 16 லட்சம் கொடுத்து அதுக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வரும், ஒரு வட்டி மாதிரி நான் தரேன், அதுல இருந்து எனக்கு ஒரு அமௌண்ட் கொடுன்னு சொல்லி சொன்னாரு. அவங்கள்ட்ட காசு கொடுத்து இப்போ வரைக்கும் எனக்கு அதுக்கு சரியான ஒரு வட்டி வரல. தயவு செஞ்சு எனக்கு கிடைக்க வேண்டிய பணத்தை வாங்கி கொடுத்துருங்க. உங்களுக்கு நான் கெஞ்சி கேட்டுக்கிறேன். இவர் கேட்கிற 5 லட்சம் 10 லட்சம் எவன் தூக்கி தரானோ அவன் தான் வந்துட்டு அங்க என்கிட்டயே பிராங்கா சொல்லியிருக்காரு, நீ காசு கொடுத்தேன்னா உனக்கு பதவி, முத்துலட்சுமி காசு கொடுத்தா முத்துலட்சுமிக்கு பதவி. இப்ப அதே மாதிரி முத்துலட்சுமி என்னோட அதிகமா கொடுத்துருக்கு.